ஓம் நமோ சூரிய தேவாய நமः. மகோன்னதமான தைத்திருநாளின் வளர்ச்சியான நாட்களிலே தை மாதம் 11வது நாள் ஜனவரி 25/1/2024 குருவாரம் என்று சொல்லப்படுகின்ற வியாழக்கிழமை பௌர்ணமி திதி, புனர்பூச நட்சத்திரம் கூடிய சிவதினத்தில் அமிர்த யோகத்தில் பௌர்ணமி விரதம் தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தைப்பூசத்தில் 2 பேருக்கு விசேஷம். ஒன்று, தைப்பூசத்து நாளிலே பழனி முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை மாலை அணிந்து செல்வார்கள். பால் காவடியும், அதாவது குடத்தில் பாலை ஊற்றி பாலை கொண்டு போய் சுவாமிக்கு பழனியில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம். இன்னொன்று, திருத்தணியில் படி பூஜையும் படி உற்சவமும் நடைபெறும். அதே மாதிரி வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஜோதி தரிசனம். வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே, அந்த ராமலிங்க சுவாமிகள் சைவ சித்தாந்தம், சைவ சன்மார்க்க நெறியை கடைபிடித்து தைப்பூசத்தன்று அவருக்கு ஜோதி தரிசனத்தை காட்டி அன்னதானம் அருள்பாலிக்கின்ற தினங்கள். இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, மகோன்னதமான இந்த தை மாதத்திலே உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயண காலம்னு சொல்லக்கூடிய மகர சங்கராந்தி பொங்கல் நடைபெற்று, அது 15 நடந்தது, இது 25, 10 நாள் வித்தியாசம். இந்த மகா நந்திக்கும் பூஜை மாட்டுப் பொங்கல் என்று சிறப்பாக நடந்திருக்கும். காணும் பொங்கல், கன்னி பொங்கல், கண்ணு பொங்கல் என்று வருடத்தினுடைய சிறப்புகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்திருக்கும். இப்போ முருகப்பெருமானுக்கு எங்கெல்லாம் விசேஷம் அப்படின்னா, மயிலம் முருகருக்கு விசேஷம். தைப்பூசத்தன்று பழனி முருகருக்கு விசேஷம். வடசாவித்திரி விரதம்னு ஒரு விரதமும் இருப்பாள் இந்த நேரத்தில். அதே மாதிரி தியாக பிரம்மேந்திரம்னு சொல்லக்கூடியவர் இசை சக்கரவர்த்தி, அவளுக்கு 125வது ஆராதனை விழா. இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வரக்கூடியது. இதில் இன்னொரு மகோத்சவம் என்னென்னா, வாசவி அக்னி பிரவேசமும் நாளைய மறுதினம். இப்படி நிறைய தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொன்னால், எதுக்கு மட்டும் வழி இல்லை, எல்லாத்துக்கும் வழி. தெய்வ அனுகூலங்கள், வழிபாடுகள். இதில் முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடியது வயலூர். அந்த வயலூர்லேயும் ரொம்ப விசேஷம். அவ்வளோ ஏன், வாரியார் சுவாமிகள் 64வது நாயன்மார்னு சொல்லக்கூடிய அன்னார் அவர்களுடைய அவதரித்த திருப்பூமி காங்கேயநல்லூர். அந்த காங்கேயநல்லூர்லேயும் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ விசேஷமாக தைப்பூச திருவிழாவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் வந்து இறைவன் அருளை பெற்று முருகப்பெருமான் தமிழ்கடவுளுடைய அனுகிரகத்தையும், கௌமாரவர்க்க பூஜைன்னு சொல்லக்கூடிய மகோன்னதமான வேல் கொண்டு நடத்தப்படும் பூஜைகளை கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு சர்வம் சிவமயம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.